குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது மனசு கஷ்டமாக இருக்கும்போது என்ன பண்ணால் மன கஷ்டம் குறையும், என்னென்ன பண்ணும்போது மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸ்லாம் நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். அதோட வாரத்தில் 3 வீடியோ போட்டுருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5 o'clock மேலே டெய்லியும் ஷார்ட்ஸ் போகிறேன். அதனால் எல்லாத்தையுமே பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது எனக்கு எல்லா நாளுமே கஷ்டமான நாளாகவே இருக்குது. நடக்கிற எல்லா விஷயங்களும் மனசுக்கு கஷ்டத்தை மட்டும்தான் தருது. என்னோடய வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, வாழவே பிடிக்கலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தான், ஓகேவா? ஒரு காசை எடுத்துட்டோம்னா, ஒரு ரூபா காயினா 5 ரூபா காயின் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 2 பக்கம் இருக்குதுல்ல. அது மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலும். அதாவது கஷ்டங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது, சரிங்களா? கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு சந்தோஷமும் இருக்குது. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான். அப்படியே பொறுமையாக இருக்கணும், சரிங்களா? பொறுமை தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதாவது காயினோட ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு கஷ்டப்படாமல் அடுத்த பக்கத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது, சரிங்களா? சந்தோஷமாக இருக்கும்போது நல்லா வாழ்ந்துட்டு கஷ்டம் வரும்போது ஃபீல் பண்ணக்கூடாது, சரிங்களா? கஷ்டங்களையும் கடந்து போனால் தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷங்கிற ஒரு உணர்வும் ஏற்படுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வாழ்க்கை எப்பயுமே சந்தோஷமாக மாறும். அதை சந்தோஷத்துக்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். கஷ்டத்தை தாண்டி நம்மளுக்குள்ள சந்தோஷமும் வருங்கிறத நம்பணும், சரிங்களா? நம்பிக்கை ஒன்று தான் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றும். என்ன செய்கிறோம், என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும், சரிங்களா? கஷ்டங்கள் நினச்சி முடங்கி போய் தவறான முடிவுகளை எப்பயுமே எடுத்துடக்கூடாதுங்க. பொறுமையாக இருங்க. அதாவது பொறுமை ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா? கஷ்டத்தை கொடுத்த கடவுளுக்கு சந்தோஷத்தையும் நம்மளுக்கு கொடுப்பாருன்னு முழுமையாக நம்பணும், சரிங்களா? யார்கிட்டையும் போய் புலம்பாதீங்க, யார்கிட்டையும் உங்கள் கஷ்டங்களை கவலைகளை போய் சொல்லாதீங்க. எல்லாத்தையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அப்போ தான் பாசிட்டிவாக நடக்கும். நல்லது நினச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டது நடக்கும். அதனால் எப்போயுமே நல்லதை மட்டும் நினைங்க. நம்ம நினைக்கிற நினைப்பு தான் நம்மளை வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை பண்ண வைக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? நல்லதை நினச்சா நல்லது மட்டும்தான் நடக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நடக்காதுன்னு நினச்சோம்னா அது நடக்காமலே போயிருங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் இதை சாதிக்க முடியும், நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையோடு பண்ணும்போது கண்டிப்பாக அந்த நம்ம நினைக்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்க. கை நிறைய காசு இருந்தாலும் நம்மளை சுற்றி நிறைய உறவுகள் வந்துடுவாங்க, சரிங்களா? கை நிறைய காசு இருக்குதுன்னு பார்த்தா அந்த இருக்கும்போது தான் நம்மளை சுற்றி உறவுகள் சொந்தம் நிறையா பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க நம்மக்கிட்ட உண்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்பக்கூடாது, சரிங்களா? உண்மையாக இருப்பாங்கங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாது. காசுக்காக அவங்கள தேடி வருவாங்க, சரிங்களா? அவங்க உங்களுக்கு காசுக்காக மட்டும்தான் தேடி வராங்கன்னு புரிஞ்சுக்கணும். சப்போஸ் வறுமையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்க தான் உண்மையான உறவுகள், உண்மையான பாசம் வச்சுருக்கோங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அந்த வறுமையில் இருக்கும்போது, காசு பணம் இருக்கும்போது இருந்தவங்க வறுமையில் இருக்கும்போது இருந்தாங்கன்னா அது உண்மையான உறவு, உண்மையான அன்புங்கிறத புரிஞ்சுக்கலாம். அந்த காசு பணம் இருக்கும்போது, வறுமையாக இருக்கும்போது இல்லை நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் காசுக்காக வேஷம் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? யார்கிட்டையும் நம்ம எப்பயுமே ஏமாந்து போயிடக்கூடாது. காசுக்காக வேஷம் போடுறவங்கக்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது பணத்தை வச்சு தான் நம்மளோட மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? வாழ்க்கையில் பணத்துக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் மனுஷனுக்கு கிடைக்கிறது இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரியுங்க. பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் கிடைக்கிற வேலையை ஆர்வத்தோடு செஞ்சோம்னா கண்டிப்பாக முழு கவனத்தையும் வேலையிலும் காட்டினோம்னா கண்டிப்பாக நம்மளோட உழைப்புக்கு தகுந்த ஊதியம் நமக்கு கிடைக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களின் உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவரை நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறத நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? வாழ்க்கையில் சேமிப்பு ரொம்ப 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 முக்கியம். கிடைக்கிற காசை உடனே அழிக்கணும்னு நினைக்காதீங்க. அதில் கொஞ்சம் காசை எடுத்து வச்சு சிறுக சிறுக சேமித்து வச்சோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அது ஒரு உதவி, அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம கை கொடுக்கும், சரிங்களா? அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி சேமிக்கிற 10 ரூபா காசு நாளைக்கு 1000 ரூபா காசாக நம்மளுக்கு மாறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? சரியான முறையில் சேர்த்து வைக்கணுங்க. நேர்மையாக சம்பாதிக்கணும், உண்மையாக இருக்கணும், சரிங்களா? வாழ்க்கையில் உண்மையும் நேர்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மனுஷனுக்கு
அதாவது மனுஷங்களை மதிக்க பழகணும் சரிங்களா. நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்க சொல்கிற வார்த்தைகளை நம்ம கேட்கணும். கோபத்தை குறைச்சிடணும். கோபத்தில் இப்போ எடுக்கிற முடிவு எதுவுமே சரியாக அமையாது. கோபத்தில் செய்கிற வேலை எதுவுமே நல்லதாகவே இருக்காது. மனசு கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். பிடிச்ச பாட்டு ஏதாவது கேளுங்க. நல்ல புக்ஸ் இருந்துச்சுன்னா அதை படிங்க சரிங்களா. வேலையில் கவனமாக இருங்க. வேலை கஷ்டமான வேலையை கூட அந்த கோபத்தில் செஞ்சோம்னா டக்கு டக்குன்னு வேலை முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நேரத்தில் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறத விட மனசு நிம்மதிக்காக தியானம் பண்ணுங்க. ஒரு தனிமையான இடத்துல போய் தியானம் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம மனசு நிம்மதி அடையும். மனசை ஒருமைப்படுத்துங்க. பிடிச்ச இடங்களுக்கு போங்க, சந்தோஷமாக இருங்க. பிடிச்சவங்களோட சந்தோஷமாக பேசுங்க, பிடிச்ச விஷயங்களை பேசுங்க. இப்படி பண்ணுறதுனால மனசு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். ஃபீலிங்ஸ் தோணும் சரிங்களா. நிம்மதி கிடைக்கும். கஷ்டம் கவலைகள் எல்லாமே மறந்து போயிடும். அதனால் செய்கிற வேலைகள் எல்லாத்தையுமே கரெக்டாக கவனமாக செய்யணும் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.